பாருங்க நீங்க 46 தனித்தொகுதி தமிழ்நாட்டில் இருக்குங்க எஸ்சி எஸ்டிக்கு. அதுல 23 தொகுதியை தாவேக்கான்ற கட்சியே வென்று இருக்குங்க. அப்போ தலித் மக்கள் எந்த அளவுக்கு விசிகாவை விட்டு போயிட்டாங்க அப்படின்றது விளங்குது இல்ல. அதனால இவங்க ஒரு கேம் பிளே பண்ணாங்களே சார், காட்டுமன்னார் கோயிலில் நீங்கள் நில்லுங்க, இன்னொன்று புதுச்சேரியில் இவங்க பண்ண குழப்பமாக இருக்கட்டும், அந்த திருமாவளவனை போட்டு அலக்கழிச்ச எம்பியை விட்டுட்டு இங்கே மாநில அரசியலுக்குள்ள வாங்க அப்படின்னு பண்ண இந்த அலக்கழிச்சல் இது மக்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. தடுத்ததே திமுக தான். மாநில அரசியலில் அவர் கரெக்டாக தான் ஜட்ஜி பண்ணார். 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் முழுமையாக மாறும், அப்போ நான் இருக்கணும் என்னுடைய கட்சியை வழி நடத்த அப்படின்லாம் நினச்சி தான் காட்டுமன்னார் கோயிலில் நான் போட்டி போட போகிறேன்னு சொன்னார். ஆனால் திமுக வந்து அதை ரசிக்கலை, விரும்பலை. ஏன்னா சட்டமன்றத்தில் இவர் வந்துட்டாருன்னா உதயநிதி ஸ்டாலினை விட அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணிடுவார். ஸோ தன்னை விட அதிகமாக திறமை இருக்கிற செயல்படக்கூடியவங்களை யார் விரும்புவாங்க? அதனால தான் கம்பல் பண்ணி அவரை வந்து இன்னொன்று 2.5 வருஷம்தான் ஆச்சு கடலூர் எம்பி, அதுக்கு மறுதேர்தலாம் வேணாம் அங்கேயே இருங்கன்ட்டாங்க. ஆனால் அந்த குழப்பத்தில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் கட்சியே சாராத ஜோதிமணிக்கு சீட்டை கொடுத்தாரு, காங்கிரஸ்காருக்கு. அவருக்கு ஆச்சரியம் தாங்கலை. நான் விசிகா மெம்பரே இல்லை, காங்கிரஸ் ஆச்சே, நான் அங்கே தானே சீட்டு கேட்டிருந்தேன், திருமாவளவன் இருந்தாலும் நன்றின்ட்டார். இப்போ காங்கிரஸுக்கு 6வது ஒன்று இருக்குது விசிகாவில். விசிகாவில் 2 பேரில் வன்னி அரசு அதனுடைய துணை பொதுச் செயலாளர், காலங்காலமாக விசிகாவில் திருமாவளவனோட பயணம் பண்ணுறவர், அவர் வந்து கமிட்டட் விசிக்கு. ஆனால் அந்த ஜோதிமணின்னு காட்டுமன்னார் கோயிலில் அவர் கலிய பெருமாளுடைய இளைய மகன், அவர் காங்கிரஸ்கார், அந்த ஃபேமிலியே காங்கிரஸ். அதனால் இப்போ காங்கிரஸுக்கு ஒரு லாட்ரி மாதிரி 5+1 இருக்குது.